அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, தர்மையான இந்த காலை வேலைக்காக, இந்த வாலிபர் கொள்கைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் அதிகமாய் நிறைந்திருப்பதாக, நீர் எங்களை வழி நடத்துவீராக. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாடல் ஆண்டவரே, ஆராதனை வேலையில கத்திரிகளோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தாரும், எங்களோடு கூட பேசும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, உன் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவர், வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் அழைத்து கொண்டு வர தடையெல்லாம் நீர் மாற்றும். இப்படி நாமத்தை கர்த்தர் நீர் உயர்த்தும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்த நேரே என்கிறதான பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவான், பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையை செய்வாய், தேவ அன்பில் பெருகிடுவாய், திருச்சபையை கிரியை செய்வாய், தேவ அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, தஞ்சனத்தை
கர்த்தரை நாம் ஆராதனை செய்து ஹல்லேலூயா. தேவனே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நீர் ஹல்லேலூயா பிரசன்னராய் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே கிரியை செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா உயர்த்துகிறோம் இயேசுவே, நாங்களும் உயர்த்துகிறோம். தகப்பனே நாங்களும் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மகு சோதரம் 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 அப்பா நாங்களும் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்களும் உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் நிலைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் நிலைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், பரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், பரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கலங்காதே திகையாதே என்று சொன்ன வல்லமையுள்ள தேவா, நீர் எங்களை திடப்படுத்துகிறவராய் எங்களை தைரியம் உள்ளவர்களாக மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனே, ஆவியானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் உயர்த்துகிறோம், நாங்களும் உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எங்கள் நேசா உமக்கு
அந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் மத்தியில் நீர் பெரிய காரியங்களை கத்த செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நீர் எங்களை தைரியப்படுத்திருக்கிறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பயப்படாதே என்று சொன்ன வல்லமையுள்ள தெய்வம் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையில கத்த நீர் ஆசீர்வதித்து தாரும், உம்முடைய நாமத்தை கத்த நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். அப்படியே கண்களை மூடி முதலாவதாக ஸ்தோத்திரம் நம்ம செய்கிற கிராம ஊழியர்களுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாக ஸ்தோத்திரம். இந்த கிராமங்களிலே கர்த்தர் இந்த வாரம் இந்த நாட்களிலே கடந்து போகிற ஸ்தோத்திரம் கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் வைத்து ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தொடர்ந்து அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்யும்படியாக எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் 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 நல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கடந்து போகிறதான ஆண்டவரே கிராம ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒரு வீட்டில் வைத்து ஆண்டவரே ஜெபத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள்லாம் கடந்து வரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்க. ஆண்டவரே நாங்கள் அழைத்து கொண்டு வருகிற நபர்கள் கடந்து வரணும், நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொருவரும் கடந்து வரணும். கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை ஆளுகை செய்யணும், தேவ வல்லமை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே சர்வ வல்லவர் அந்த இடத்துல நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் திரளாய் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும், உடைய வார்த்தை வெளிவரும்போது அற்புதம் நடக்கணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பாடலை பாடும்போது ஆண்டவரே உடைய கிரியில் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய அன்பை அனுபவிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் உலக இரட்சகர் என்பதை ஆண்டவரே இந்த கிராமத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உம்முடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மனக்குருட்ட ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. இருதயம் திறக்கப்படணும். உங்களுடைய வார்த்தைங்கிற விதை அவங்க இருதயத்தில் விதைக்கப்பட்டு ஆண்டவரே 1, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக அந்த வார்த்தைகள் உம்முடைய ஜீவனுள்ள வசனங்கள் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நடக்கிற அந்த கூட்டத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்த காரியங்களை, பலத்த அடையாளங்களை, பலத்த அற்புதங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் செய்ய போறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படி அற்புதங்களை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிராம ஊழியங்களில் இன்று நடக்கிற ஸ்தோத்திரம் சிறுவர் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் மேல ஜெயபுரத்தில் நம்ம நடத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மேல ஜெயபுரம் கிராமத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக அந்த கிராமத்தை எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அந்த பிள்ளைகள் உற்சாகத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவங்க எதிர்கால படிப்பு எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஆர்வமாக ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க கைகளில் ஏந்து கொண்டு வருகிற ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு வராங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ள பேசும்படியாக, அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக, அற்புதங்களையும் கொண்டு வரும்படியாக ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வரும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள்
பிள்ளைகள் பாடுகிற பாடல்கள்ல கர்த்தர் நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தையும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிறுவர் ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில்லபுரத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக, பிஎம்சி நகர் நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. அங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணும். எல்லா பிள்ளைகளும் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. படிக்கிற வசனங்கள் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நன்மையும் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. இந்த பகுதியில் இருந்து ஊழியம் செய்கிற ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் வல்லமையாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சிறுவர் ஊழியங்களாலும் சரி, கிராம ஊழியங்களாலும் சரி ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கணும். இந்த வெயில் காலங்களில ஆண்டவரே எந்த ஆண்டவரே சோத்திரம் அப்பா எதுவும் அவர்களை சேதப்படுத்தாதவாறு ஆண்டவரே பலவீனத்தை கொண்டு வராதவாறு உன்னதத்தின் பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தினாலே நீர் மூடிக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்த உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடியா நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து விசேஷமாக எல்லா விதமான கொலைவெறியின் ஆவிகள் நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய மாநிலத்தை விட்டு, நம்முடைய பட்டணத்தை விட்டு அகன்று போகும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ இடங்களில் சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உயிர் போகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டான இந்த கொலைவெறியின் ஆவிகள், பகையை தூண்டுகிற ஆவிகள் எல்லாம் மனிதனை விட்டு அகன்று போகும்படியாக கர்த்தர் நம்முடைய தேசத்தை, நம்முடைய மாநிலத்தை, பட்டணத்தை, நாம் வசிக்கிற பகுதியை பாதுகாத்து கொள்ளும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா எல்லா தற்கொலையின் ஆவிகள், விபத்தினால இழக்கப்படுகிற உயிர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய மாநிலத்துக்கும், நம்முடைய பட்டணத்துக்கும், நம்ம வசிக்கிற பகுதிக்கும், தேசத்துக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபமா இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்று சொன்ன வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் ஆண்டவரை கொலை செய்கிறாங்க ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய உயிர் ஆண்டவரே போகுதாப்பா. கர்த்தர் இது எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை ஆண்டவர், இந்த கொலை வெறியின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உண்டாகட்டும். ஒரு சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவங்கள், பூமியில இரத்த சிந்துதல்கள் ஆண்டவரே காணப்படாதவாறு தேவன் தேசத்தில் ஒரு சமாதானத்தை தேவனே கட்டளிடுங்கப்பா. இன்னொன்று ஆண்டவரே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து தங்கள் உயிர்களை மாய்த்து விடுறாங்கப்பா ஆண்டவரே. வாழ்க்கையில் ஆண்டவரே தோல்வி நிமித்தமாக ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட விரத்தி நிமித்தமாக ஆண்டவரே தவறான காரியங்களுக்கு கடந்து போறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தர் ஆண்டவரே நீர் வாழ வைக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. நீ சாவதில்லை, நீ வாழ வைக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. அந்த தெய்வம் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தணும் ஆண்டவரே. சத்துரு கொண்டு வருகிற இப்படி தவறான முடிவுகள் ஆண்டவரே கர்த்தர் நீர் அவைகளை நீர் மாற்றி போட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை விட்டு அகன்று போகணும். கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். தொடர்ந்து ஆண்டவரே சாலை விபத்தினால ஆண்டவரே அநியாயமாக உயிர்கள் போகுது ஆண்டவரே. ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. எதில் பிரயாணம் பண்ணாலும் ஜனங்களுடைய பாதுகாப்புக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. உங்களுடைய தூதர்களுக்கு நீ கட்டளிடணும் ஆண்டவரே.
உன் பாதம் கல்லிடாதபடி தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும் சொன்ன தேவம் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட இரத்த சிந்தல்கள் உயிரிழப்புகள் எங்க தேசத்திலே காணப்படாதவாறு ஆண்டவரே எங்க மாநிலத்தில் எங்க பட்டணத்தில் நாங்கள் வசிக்கிற பகுதிகளில் காணப்படாதவாறு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எங்க திருச்சபையின் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் கூட இருப்பதாக. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் கூட இருப்பதாக. உம்முடைய தூதர்களுக்கு தேவன் நீர் கட்டளிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா விதமான கொலைவெறியின் ஆவிகள், பொல்லாத கிரிகள், சத்துருவின் கிரிகள் எல்லாம் தேவன் என்ன அழித்துப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை சபை கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம உட்காருவோம். சரி, ஃபஸ்ட்டு உள்ளது ஒரு பெயர், ஒருவனுடைய பெயர் ஃபஸ்ட்டு உள்ளது. நீங்கள் சொல்லுங்கப்பா. நீங்கள் வாசித்த இந்த 6 அதிகாரத்தில் ஒருவனுடைய பெயர் உங்களுக்கு அடப்படுதா? சரி, ஒரு ஆள் ஒருவனுடைய பெயர். சண்டே கிளாஸ் டீச்சருக்கு தெரியுமா? எத்தனை சம்பவங்கள் சொல்லியிருப்பீங்க? ஒருவனுடைய பெயர். சரி, ரைட். தெரிஞ்சவங்க காரங்களை உயர்த்துங்க. பாபா மாத்திரம். சரி, சொல்லுமா. பர்த்திமேயு. சரியா? இது யாரு? பர்த்திமேயு. சரி, ரைட்டு. யாரோ எழுந்துட்டு போட்டேனே. சரி, பர்த்திமேயு குருடன். சரியா? நீ வாசித்திருப்பீங்க. சரியா? சரி, அந்த அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க வேணிக்காக. பரவாயில்ல, பர்த்திமேயு. சரி, இரண்டாவது நீங்கள் கண்டுபிடிங்க பாப்பா. இது ரொம்ப ஈஸி. இது ஒரு நல்ல ஒரு சம்பவம். என்னது? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம், சொல்லாதீங்க. கரங்களை உயர்த்துங்க. முக்கியமான ஒரு காரியம், கனப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். என்னது? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். யாருக்குமே தெரியாதா? நல்லா யோசிங்க. முதல் உள்ளது என்னது, ரெண்டாவது உள்ளது என்னதுன்னு யோசிங்க. நீங்கள் வாசித்த அதிகாரத்தில் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா சொல்லியிருந்துருக்கலாம். ஒரு படிக்காம விட்டீங்களா அதிகாரத்தை? யாருமே இல்லையா? என்னது? சரியா சொல்லணும். என்னது? சரி, நீ சொல்லு, அவ்வளோதான். டைம் நான் சொல்ல போகிறேன். யாருக்குமே தெரியலையா சாமியலுக்கு? சரி, இப்போ வந்து என்ன ஒரு குழு மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம மத்தியில் கூட ஒன்று இருக்குது. நம்ம இந்த ஆலயத்தில் கூட ஒன்று இருக்குது. அந்த பொருளை பார்த்து, ஆமாம், இயேசு எதற்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்? சரி சரி, இது என்னன்னா ஒரு விதவையின் காணிக்கை. என்னது? 2 காசு. சரி, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வழக்கத்தின்படி இது என்ன சொல்லுவோம்? 2 தொட்டுன்னு சொல்ல மாட்டோம். காசு கொடுங்க, காசு இருக்கிறத தாங்க சொல்லுவோம் இல்லையா? சில்ட்ரன்னு சொல்ல மாட்டோம். தூய தமிழில் நம்ம ஒன்று சில்லறை அப்படி சொல்ல மாட்டோம். துட்டுன்னு அவ்வளவு சொல்ல மாட்டோம். காசுன்னு சொல்லி என்ன சொல்லுவோம். சரியா? 2 காசு அந்த விதவையை போட்டதை கர்த்தர் பார்த்து அதை கனப்படுத்தி ஆசீர்வதித்தார். சரியா? சரி, அடுத்து கேள்வி பதில்.
இயேசு எத்தனை சீசர்களை அழைத்து கொண்டு மலையின் மேல் மறுரூபமானார்? சரியா? இயேசு வந்து ஒலிவ மலையில மேலே ஏறி என்ன செய்வார்? மறுரூபம் ஆவார் இல்லையா? அதில் குறிப்பிட்ட சீசர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். அதில் எத்தனை சீசர்களை அழைத்து கொண்டு போய் மலையின் மேல் மறுரூபமானார்? அதாவது 2 சீசர்கள், 3 பேர், இல்லைன்னா 4 பேர். இதில் நீங்கள் எத்தனை பேருங்க சொல்கிறீங்க? எத்தனை பேரை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார் தனியே? 2 பேர் அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. 2 பேரை ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். சரி, ஒரு ஆள். 3 பேர், 3 பேர். சரி, 4 பேர், 4 மொத்த சீசர்கள் 12 பேர். 12 பேர் தானே? சரி, 3 பேர் தான் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. சரி சரி, 3 பேரை என்ன செஞ்சார் ஆண்டவர் இயேசு? என்ன செஞ்சார்? அழைத்து கொண்டு போனார். சரி, அவங்க கரங்களை தட்டிக்கோங்க. 3 பேர். 3 பேர் யாரெல்லாம் தெரியுமா? யார் 3 பேர்? யாராவது தெரியுமா? தெரியலையா? சரி, பேதுரு, யோவான், யாக்கோபு. சரியா? சரி, அடுத்து 4வது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், டேஸ் ஒளிந்து போவதில்லை. ஒரு வசனம் இருக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், டேஸ் ஒளிந்து போவதில்லை. என்னது ஒளிந்து போவதில்லை? வார்த்தை, மலை, மனிதன். சரியா? வார்த்தை, மலை, மனிதன். சரி, ஃபர்ஸ்ட் உள்ளது ஆன்சர் அப்படி சொல்லுவாங்க, கரங்களை உயர்த்துங்க. வார்த்தை, மலை, மனிதன். யார் இல்லையா? சரி, பரவாயில்ல. சரி, வார்த்தை அப்படிங்கிறது சரியான பதில். சரியா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. சரியா? சரி, கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல. சரி, என்ன உங்களுக்கு வெளியே இப்படி கரங்களை தட்டுதியே? சரியா? நல்லா உற்சாகமாக என்ன செய்யுங்க. ஆமாம். சரி, 5வது, இது சொல்லுங்க பார்ப்போம் இந்த சம்பவத்தை. சேவல் எத்தனை தரம் கூவுகிறதற்கு முன்பே பேதுரு 3 தரம் என்னை மறுதலிப்பாய் இயேசு சொன்னார். அதாவது எத்தனை தடவை சேவல் கூவும் அப்படின்னு இயேசு சொன்னார். அதுதான் உனக்கு அடையாளம், அவன் மறுதலித்ததுக்கான. சேவல் எத்தனை தரம் கூவுகிறதற்கு முன்பே பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலிப்பாய் என்று இயேசு சொன்னார் பேதுருவிடத்தில். எத்தனை தரம் சேவல் கூவுனுச்சு? 2, 3, 4. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 தரம் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. ஒரு ஆள் தானா? 2 பேரா? சரி, 3 தரம். என்ன எப்பவுமே எல்லாருக்கும் எக்ஸ்கியூஸ் என்னன்னா 3 தரம் என்ன சான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இயேசு உனக்கு சொல்லியிருக்கலாம். சரி, 4 தடவை. யார் இல்லையா? சரி, ஆன்சர் என்னன்னா 2 தடவை. சரியா? மார்க்கில் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. 2 தடவை சேவல் கூவதற்கு முன்னே பேதுரு என்னை 3 தரம் என்ன செய்வாய்? மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருப்பா. சரியா? சரி, அவங்களை கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல, 2 தரம். சரியா? முதல் தடவை மறுதளிக்கும் போது ஒரு தடவை சேவல் கூவும், 2வது தடவை மறுதளிக்கும் போது சேவல் கூவும், 3வது தடவை ஆமாம் 3வது தடவை கூவும்போது மறுதளிக்கும் போது சேவல் 2 தடவை, 2வது தடவை சேவல் கூவின உடனே என்ன செய்வான்? அவன் அறிந்து கொள்வான். அதை நினைத்து அவன் என்ன செய்வான்? மனம் கசந்து ஆண்டவரே மன்னின்னு சொல்லி என்ன செய்வான்? அழுவான். சரியா? சரி, 2 தடவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது வந்து மார்க்கு 14 முடிச்சாச்சு. 15, 16 மார்க் வந்து 2 அதிகாரம் இருக்குது. அப்புறம் லூக்கா 1 முதல் 4ஆம் அதிகாரம் வரை. சரியா? மார்க்கு 15, 16, லூக்கா 1 முதல் 4ஆம் அதிகாரம் வரை. நீங்கள் நல்லா வாசிங்க. வேதத்தை இது வைப்பதற்கு, இங்கே வேதம் நீங்கள் படிப்பதற்காக. சரி, நல்ல ஒரு தெரிந்த ஒரு சம்பவங்கள் தான். சரி, சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 56, 9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னீடு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அதே 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சரி, இங்கே வந்து என்னன்னா தாவீது அழகா ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்னன்னா அந்த பெலிஸ்தர் தாவீதை வந்து காத்துருளி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதில் வந்து தாவீது சொல்லுகிறான், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். 11ஆம் வசனத்தில் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்.
சரியா? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இப்போ உயிரோடு கூட எழுந்த தெய்வம் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். சரியா? உயிரோடு கூட, ஆமாம், மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்த இயேசு. யோபுல வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ தேவன் நம் அருகில் இருக்கும்போது, உயிர்த்தெழுந்த இயேசு நம் பக்கத்தில் இருக்கும்போது, நம்மோடு கூட இருக்கும்போது நாம் பயப்பட அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாம் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். நம்முடைய தெய்வம் என்ன செய்வார்? நம்மளை பார்த்து கொள்வார். எந்த மனிதனுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கே தாவீது என்ன செய்கிறான்? அவன் உறுதியாக என்ன செய்கிறான்? சொல்லுங்க, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்ன செய்ய முடியும்? என் கூட இவங்க இருக்கிறாங்க, உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்கிறேன் இல்லையா? எனக்கு இதெல்லாம் இருக்குது, உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் முடிந்ததை நீ பார்த்துக்க. அதே மாதிரி தான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் என்னது இல்லை. அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்து அவர் என்ன செஞ்சார், யார் கூடலாம் இருந்த பயத்தை மாற்றினார் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம். ஒரு சில 2 காரியங்களை நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா, பல புதிய ஏற்பாடு லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 24:15. லூக்கா 24:15 வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலையில் இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டார். இதெல்லாம் யார் பார்த்தான்னா, மரியாள் பெண்கள் என்ன செஞ்சாங்க, சில பெண்கள், அவளோடு கூட இருந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க, முதலாவது பார்த்தாங்க. கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டார் என்கிறத தேவதூதர்கள் மூலமாக அறிந்து கொண்டு அதை சீசர்களிடத்தில் போய் சொன்னாங்க. உடனே சீசர்களும் என்ன செஞ்சாங்க, அதில் பேதுரும் இன்னொரு மற்றொரு சீசனும் என்ன செஞ்சாங்க, இவர்கள் அறிவித்த உடனே இவங்க மீண்டும் என்ன கல்லறையில் போய் பார்த்து, ஆமாம், இயேசு வைத்த இடத்துல இல்லை, அவர் சரீரம் இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டாங்க. அப்போ இந்த சம்பவங்கள் இருக்கும்போது அங்கே வேதத்தில் இந்த 13ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் அன்றைய தினமே அவர்களில் 2 பேர், அதாவது 12 சீசர்கள் கிடையாது, அங்கே சீசர்கள் எல்லாரும் 12 அப்போஸ்தலர்கள் கிடையாது, எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, எருசலேமுக்கும் 7 அல்லது 8 மைல் தூரமான ஒரு எம்மாவு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போகும்போது இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 7 மைல்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் வச்சுக்கோங்களேன், ஒரு 14 கிலோமீட்டர் இல்லை 12 கிலோமீட்டர் நினச்சிக்கோங்களேன். அவ்வளோ தூரம் அவங்க கிராமத்துக்கு நடந்து 2 பேர் போகிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க இந்த காரியத்தை குறித்து பேசிட்டு போகிறாங்க. அந்த காரியத்தை இயேசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காரியத்தை குறித்து, அந்த சம்பவங்கள் நடந்த குறித்து, கல்லறை திறக்கப்பட்டது, அவருடைய சரீரம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பேசிக்கொண்டு அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க பேசிக்கொண்டே போகும்போது அவங்க கூட யார் வரானா, இயேசு வருகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. சரியா? அதான் நம்ம வாசித்த அந்த 15ஆம் வசனத்தில், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட என்ன செஞ்சார், உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட என்ன செஞ்சார், நடந்து போகிறார். ஒரு 3வது ஒரு மனிதன் மாதிரி அவர் என்ன செய்கிறார், நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவர் கேட்குறார், இயேசு கேட்குறார், நீங்கள் எதை குறித்து பேசிக்கொண்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது, உமக்கு ஒன்றும் தெரியாதா, எருசலேமில் ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் சொல்கிறாங்க. இயேசுவை என்ன செஞ்சாங்க, பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் மரித்த உடனே அவர் கல்லையில் அடக்கம் பண்ணாங்க. இப்போ போகும்போது சில பெண்கள் போகும்போது கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் இல்லை, அதனால் ஒரு பெரிய காரியம் நடந்துன்னு சொல்லி பேசிட்டு போகும்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நாங்கள் இது வரைக்கும் எங்களை யாராவது ரட்சிக்க மாட்டாங்களா, எங்களை விடுவிக்க மாட்டாங்களா, இயேசு ஒருவர் வந்தார், இப்படி அவரையும் என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இனி எங்களை யார் மீட்டு கொள்வார் அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுவின் இடத்துல இயேசுங்கிறது அறியாமலேயே, உயிர்த்தெழுந்த இயேசுங்கிறது அறியாமலேயே அவங்க பேசிக்கொண்டு வராங்க.
அப்படி சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், இப்படி கிறிஸ்து ஒருவர் வருவார், அடக்கம் பண்ணப்படுவார், 3 நாளில் உயிரோடு எழுவார். எப்படிங்கிறத நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கலையா, நீங்கள் படிக்கலையா? மோசே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தாவீதின் இதில் நீங்கள் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு இயேசு சொல்லும்போது அப்படி பேசிக்கொண்டே போகிறாங்க. அவங்க கிராமத்துக்கு வந்த உடனே இவங்க சொல்கிறாங்க, சாயங்காலம் ஆயிட்டுல, நீங்கள் எங்களோடு கூட வந்து என்ன செய்யுங்க, தங்குங்க, இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போக போகிறீங்க, வாங்க அப்படின்ன உடனே இயேசு என்ன செஞ்சார், அவங்க வீட்டுக்கு கடந்து போனார். கடந்து போய் வீட்டில் உட்காந்து என்ன செஞ்சார், ஆமாம் சாப்பிடுவாங்க இல்லையா, சாப்பிடும் போது அப்பத்தை பிட்டு இயேசு அவங்களே அந்த அப்பத்தை ஆசீர்வதித்து பிட்டு அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்களுடைய கண்கள் என்ன செஞ்சது, திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட உடனே அவங்க இயேசுங்கிறத அறிந்தாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சார், மறைந்து போய் விட்டார். அந்த சம்பவங்களை நீங்கள் வாசிப்பீங்க. நம்ம அநேக காரியங்கள் குறித்து பார்த்துக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுனா மரியாதை ஆண்டு தரிசனமானது, சீசர்கள் நடுவில் வந்து சமாதானம் சொன்னது, பின்னையே நீ அழுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் தோட்டக்காரர் நம்ம நினைத்து கொண்டா, இப்படி சம்பவங்களை வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. இவங்க வந்து 12 சீசர்கள் கிடையாது, அங்கே கூடியிருந்த சீசர்கள் எல்லாரும், அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த எல்லாரும், அதில் ஒரு 2 பேர் அவங்க இந்த எம்மாவும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அவங்களோடு கூட இயேசு கடந்து வர. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இயேசுன்னு ஒருவர் எங்களுக்கு இருந்தார், எங்களை மீட்டுக்கொள்வார், எங்களை ரட்சித்து கொள்வார் அப்படிலாம் நாங்கள் நினைச்சோம். அதனால அப்படி இருந்த இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க, சிலுவையில் அறைத்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க வேதத்தோடு இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க. அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் அந்த 17வது வசனத்தை வாசிங்க. அந்த லூக்கா 24:17. அப்பொழுதே அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? அப்போ நம்ம துக்கத்தோடு கூட இருக்கும்போது இயேசு நம்மோடு கூட என்ன செய்வார், சேர்ந்து கொள்வார். அதை நம்ம நினைக்கணும், விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் என்னது உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். நான் துக்கமாக இருக்கும்போது அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஏன்னா அது 15ஆம் வசனம் பார்த்தீங்களா, அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார். அவங்க ஏன்னா மற்றவர்களுக்கு ஆண்டு சொல்லலை, அந்த 2 பேருக்கு மாத்திரம். ஏன்னா அவங்க துக்கமாக இருக்காங்க, நம்மளை யார் விடுவிப்பா, நம்மளை யார் ரட்சிப்பா. அதுதான் நம்ம அந்த 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க காரியத்தை சொல்கிறாங்க. இயேசு மரித்து 3 நாள் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன துக்கம் தெரியுமா, எங்களுக்கு யார் உதவி செய்வா, எங்களை யார் விடுவிப்பா, எங்களை யார் ரட்சிப்பா, இனி வர்ற பிரச்சனையிலேருந்து யார் எங்களுக்கு உதவி செய்வா, யார் எங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு துக்கம் அவங்களோட இருந்ததுனால இயேசு அவர்களோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட கடந்து வந்து அவர் என்ன செஞ்சார், அவங்கள தைரியப்படுத்தினார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த இயேசு அறிந்தவொடனே இயேசு என்ன செஞ்சிட்டார், அவன் மறைந்து போனார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்ன செஞ்சது இருந்தது. உடனே என்ன செய்கிறாங்க, உடனே கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க. அவங்க கூடியிருந்த சீசர்கள் மத்தியில் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார், நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி நடந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க, துக்கமுகமாக இருக்கிறாங்க. எங்களை யார் விடுவிப்பா, யார் எங்களை காப்பாற்றுவா, யார் எங்கள் பயத்தை போக்குவா அப்படின்னு பயத்தோடு இருந்த அந்த 2 பேருக்கு இயேசு என்ன செஞ்சார், அவங்க துக்கத்தை மாற்றி அன்றைய சந்தோஷத்தை கொடுத்து, ஆமாம், ஒரு நம்பிக்கையும் இயேசு என்ன செஞ்சார், அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ சில நேரத்தில் நம்ம கூட துக்கமாக இருந்து நம்ம கூட யார் இருக்கிறா அப்போ நம்ம நினைக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறா என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளை இயேசு என்ன செய்வார், எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் என்னது இல்லை. அப்போ தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது ஆமாம், நாம் பயப்படக்கூடாது. நம்ம இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்பதை நம்ம நம்பும்போது இயேசு என்ன செய்வார், ஆமாம், எல்லாவற்றையும் அவர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். 2வது ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். 2வது உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார், யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யோவான் 20:19 வசனம். உயிர்த்தெழுந்த இயேசு செய்த காரியம், இன்னொரு காரியத்தை நம்ம வாரத்தின் 1ஆம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சில நேரத்தில் மனிதர் மூலமாய் வருகிற பயத்தை இயேசு மாற்றி நமக்கு சமாதானம் கொடுப்பார். நாம் எந்த மனிதனுக்கு பயப்படுகிறோம்? சில நேரத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கு பயப்படுவோம் இல்லையா, பெற்றோர்களுக்கு சிலர் பயப்படலாம், சிலர் பயப்பட மாட்டாங்க, சிலர் பயப்படலாம்.
சில மனிதர்கள் குறித்து நம்ம பயப்படலாம். இந்த மனிதன் ஏதாவது நம்மளை தவறாக சொல்லிடுவாரோ, நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ, இந்த 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 பையன் நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணுவானோ, நம்முடைய குறைகளை வைத்து, நம்முடைய சரீர குறைபாடுகளை வைத்து, படிப்பை வைத்து, இதெல்லாம் வைத்து நம்மளை கிண்டல் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இயேசு அந்த பயத்தை மாற்றுவார். அந்த பயத்தை மாற்றி நம்மளுக்கு இருதயத்துக்கு ஒரு சமாதானம். பயப்படும் போது பாருங்களேன், ஒரு பயம் வந்ததுன்னா ஒரு மனிதனுக்குள்ள முதலாவது என்ன போகும்னா சமாதானம் போகும். இருதயம் படப்படப்பட அடிக்கும். என்ன செய்ய போகிற, எது செய்ய போகிற, வேர்த்து கொட்டும். ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம் காலில் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதாவது இப்போ நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துட்டுனா என்ன செய்யும், வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். குடுன்னு இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். அப்படிப்பட்ட அந்த பயம் இருக்கும் என்ன செய்யும், நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்காது. ஐயோ பேலாயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் இது அதே மாதிரி தான் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே யூதர்களுக்கு பயந்து, ஏன்னா இயேசுவை கொலை செய்தது யாரு? யூதர்கள். இந்த யூதர்களுக்கு இந்த சீசர்கள்லாம் பயந்து என்ன செய்றாங்கன்னா, ஒரு வீட்டில் கதவை பூட்டி உள்ளே உட்காந்துருக்காங்க. வெளியே வராமல் என்ன செய்றாங்க, உள்ளே இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிற அந்த, ஏன்னா அந்த மனிதர்களுக்கு பயப்படுறாங்க. யூதர்கள் நம்மளை ஏதாவது செய்து விடுவார்கள், இயேசுவோடு கூட இருந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு நினைச்சுறாங்க, நம்மளை கொன்றுவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால அவங்க வீட்டை என்ன செஞ்சாங்க, பூட்டி உள்ளே இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருந்த தன்னுடைய சீசர்களுக்கு இயேசு நடுவில் வந்து நின்று, வீட்டுக்குள்ளே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் உயிரோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்குறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நடுவில் வந்து என்ன செஞ்சார், சொன்னார். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த சீசர்கள் எல்லாருக்கும் என்னது, ஒரு சந்தோஷம், சமாதானம் அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சது, வந்தது. அந்த 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு என்ன செஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. பயந்து கொண்டிருந்த சீசர்கள் இயேசுவை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இனி இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை, நம்மளை பார்த்து கொள்வார். அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள அந்த பயம்லாம் நீங்கி ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வந்தது. சில நேரத்தில் நீங்கள் கூட என்ன செய்யலாம், யாருக்காவது நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உயிரோடு கூட இல்லை ஜீவனுள்ள தெய்வம் என்னோடு கூட நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே, நான் எனக்கு இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் எடுத்து போட. எதிர்கால வாழ்க்கை குறித்து இருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து சில நேரத்தில் பயம் இருக்கலாம். இந்த பணம் இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கலாம். அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோங்கிற பயம் இருக்கலாம். எதிர்கால படிப்பு குறித்து நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கலாம். அந்த பயத்தெல்லாம் ஆண்டவரே நீர் இதை மாற்றும், இயேசுவே நீர் ஜீவனோடு கூட இருக்கிறீர், அந்த உயிருள்ள தெய்வம் என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தெல்லாம் மாற்றி போட்டு எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானையும் தாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட, அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், அவர் என் அருகில் தான் இருக்கிறார் என்பதை நம்பி நம்ம கேட்கும்போது ஆண்டவராக இயேசு அந்த பயத்தெல்லாம் மாற்றி நம்மளுக்கு சமாதானத்தை செய்வார், தருவார். ஞானத்தில் குறைபாடு இருந்தால் ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், நல்லா படிக்க உதவி செய்யும், மற்ற பிள்ளைகள் மத்தியில் நான் ரொம்ப குறைபட்டு போகாதவாறு என்னை நீங்கள் என்ன செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க, ஞானத்தை தாரும் இயேசுவே அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார், நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பார், சமாதானத்தை என்ன செய்வார், கொடுப்பார். பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு என்ன செய்வார், உங்களுக்கு சொல்லுவார். அப்போ மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருந்த அந்த சீசர்கள் நடுவில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு ஒரு சமாதானம். இப்போ ஒரு இருட்டில் போகிறோம், யாருமே இல்லைன்னா ஒரு பயம் இருக்கும். கூட நமக்கு தெரிந்த ஒரு நபரோ நம்ம குடும்பத்தில் உறவினரோ நம்ம கூட வரும்போது ஒரு தைரியம் வந்துடும் சரியா? சில நேரத்தில் சிலவங்க நினச்சவங்க பயத்தில் நினச்சவங்கன்னா சத்தமாக பேசிட்டு வருவாங்க, இல்லைன்னா ஏதோ முணங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் என்ன செய்வாங்க, ஆமாம் தைரியமாக இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த வார்த்தைகள் வரும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு நபர் கூட வந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், நல்ல வேலை ஒரு ஆள் இருக்குது நம்ம கூட வராங்க துணைக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி தான் இயேசு உயிரோடு எழுந்த இயேசு எப்பொழுது நம்மளோட என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்போ கூட நம்ம அருகில் என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்ம பயப்படக்கூடாது. நம்மளுக்கு பயத்தில் எடுத்து போட்டு நம்மளுக்கு ஒரு சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார், அவர் நம்மளுக்கு தருவார். நம்ம எல்லாரும் ஜெபமும் தாவீது சொன்னது போல, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு தாவீது ஒரு சவாலாக சொன்னான். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன்,
மனிதன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது தைரியமாய் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, தேவன் அவனோடு கூட இருந்தார். அதே மாதிரி உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். உயிரோடு கூட எழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மனிதனுக்கு முன்பாக நம்ம பயப்படுகிற பயத்தை மாற்றுவார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த 2 பேர் துக்கத்தோடு கடந்து போனாங்க. தன்னுடைய கிராமத்துக்கு இயேசு இனி வருவதற்கான வாய்ப்பு இல்லை, 3 நாள் ஆயிட்டு அவர் மரித்து அப்படின்னு சொல்லி அவங்க பேசி கொண்டு போகும்போது இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து வந்தார். நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க, என்ன காரியம் அப்படின்னு இயேசு அவர்களோடு கூட கேட்டார். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒருவர் இருந்தார், எங்களை காப்பாற்றுவார், இஸ்ரவேலை ரட்சிப்பார், எங்களை மீட்டுக்கொள்வார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இன்று அவர் மரித்து போனார், 3 நாள் ஆயிட்டுன்னு சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்புவார் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வேதத்தில் வாசிக்கலையா, தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு இயேசு அவர் தைரியத்தை கொடுத்து அவங்களுடைய கண்களை திறந்தார். நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த 2 பேருக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், ஒரு தைரியம் வந்திருக்கும், இயேசு உயிரோடு கூட தான் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்று மற்ற சீசர்களுக்கு சொன்னாங்க. அல்லேலூயா, ஆண்டவரே நீர் உயிரோடு கூட இருக்கிறீர், என் அருகில் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட தான் இருக்கிறீர், நீர் என்னோட அருகில் தான் இருக்கிறீர், அப்பா எனக்கு என் அருகில் தான் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. யார் உதவி செய்வா என்று இருக்கிற நிலைமையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு பயந்து கதவை வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இருந்த சீசர்களுக்கு இயேசு பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொல்லும்போது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சீசர்கள் அறிந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவரே நான் சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு நான் பயப்படுகிறேன், அந்த பயத்தெல்லாம் நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே இருதயத்தில் ஒரு சமாதானம் தாரும் ஆண்டவரே. படப்படன்னு இருக்கிற என் இருதயத்தில் ஆண்டவரே எதிர்காலம் என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, நான் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீ சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, சமாதானத்தை தாரும் இயேசுவே. நீங்கள் சொன்னீங்களப்பா உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த சமாதானத்தை கத்தாவே எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஜீவனோடு கூட இருக்கிற இயேசுவே, உயிரோடு கூட எழுந்த இயேசுவே, எனக்கு சமாதானத்தை தாரும், என்னை சந்தோஷப்படுத்தும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொன்ன வார்த்தை ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை இருதயத்திலே தாரும், சந்தோஷத்தை எங்கள் இருதயத்திலே தாரும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், எங்கள் பிரச்சனைகளை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் வாழ வையும் ஆண்டவரே. ஆண்டவரே மனிதர்களுக்கு இருக்கிற பயத்தை இயேசுவே இந்த நேரத்தில் நீர் நீக்கி போடும் ஆண்டவரே, நீர் நீக்கி போடும். அது உம்மால் தான் ஆகும், அது உம்மால் தான் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் பயப்படேன் ஆண்டவரே. மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் தைரியமாய் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, எந்த மனிதனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் தைரியமாய் சொல்லத்தக்கதாக, தாவீதை போல நாங்கள் தைரியமாய் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும். உயிரோடு இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே, நான் பயப்படேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் நீ தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு கூட எழுந்த இயேசு நீ சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு உயிர் தெழுந்த இயேசு பிள்ளைகளோடு கூட அருகில் இருப்பீராக. அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணி இங்கே நடத்துங்க, என்ன செய்யணுங்கிறத இசப்ப நல்ல ஆலோசனை கொடுத்து இங்கே நடத்துங்க. மனிதர்களுக்கு பயந்து கொண்டிருந்தா எந்தெந்த மனிதனுக்கு பயப்படுறார்களோ அந்த பயத்தை கத்து நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. இயேசு என்னோடு கூட இருக்கிறாய் என்பதை இந்த பிள்ளைகள் தைரியமாய் தாவீதை போல சிங்கத்தை போல கெர்ச்சிக்கத்தக்கதாக ஆண்டவரே சோதரன், நான் பயப்படேன், தேவன் என் பட்சத்தில் இருக்கிற நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று ஆண்டவரே பிள்ளைகள் சிங்கத்தை போல கெர்ச்சிக்கத்தக்கதான தைரியத்தை உயிரோடு கூட எழுந்த இயேசு அவர்கள் கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு சோதரம். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொன்றாய் நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றாய் கத்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் கத்த நீர் செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீர் அற்புதங்களை செய்யும்,
சாட்சியாய் நிற்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று நாம் சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.